வணக்கம். பொலிட்டிகோஸ் 360 2.0 மத்திய கிழக்கு செய்திகள். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான இந்த போருக்கு நாங்கள் நீண்ட காலமாக தயாராக இருக்கிறோம் என்று செய்தி நிறுவனத்திற்கு அளித்த தனித்துவ பேட்டியில் கூறியுள்ளார். நிருபர், உங்கள் நாட்டில் அமெரிக்க படையெடுப்புக்கு பயப்படுகிறீர்களா என்று கேட்டதற்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சர், இல்லை, நாங்கள் அவர்களுக்காக காத்திருக்கிறோம் என்று பதிலளித்தார். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஈரானிய தாக்குதல்களை அடுத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானிய ஷாகத் ஆளில்லா விமானங்களுக்கு எதிரான பாதுகாப்பிற்கு அமெரிக்கா ஆதரவை கோரியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகிறார். ஈரானுடனான போரினால் இஸ்ரேல் தற்போது வாரத்திற்கு $3.7 பில்லியன் இழப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் ஏவுதளங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை அழிக்கப்பட்டு விட்டதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நிலைகளை குறிவைத்து ட்ரூ ப்ராமிஸ் போரின் 20வது அலையை ஈரான் ஏவியுள்ளது. ஈராக் பாஸ்ரா மீது அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வெளியான செய்திகள் ஆதாரமற்றவை, உண்மை அல்ல என்று அமெரிக்க இராணுவ தலைமையகம் கூறுகிறது. அதிபர் ட்ரம்ப் ஈரானின் இராணுவம் மற்றும் காவல்துறையை ஆயுதங்களை கீழே போடுங்கள் அல்லது மரணத்தை மட்டுமே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய உலகில் பிரிவினையை விதைக்க முயல்கின்றன என்று ரஷ்யா கூறுகிறது. ஈரானில் உள்ள நிலத்தடி ஏவுகணை தளங்களை தாக்குவதற்கு B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறுகிறது. புதிய இராணுவ கண்டுபிடிப்புகள் மூலம் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்களை உருவாக்கியுள்ளதாக ஈரான் கூறுகிறது. இந்தியாவிற்கு 30 நாட்களுக்கு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கிக் கொள்ள அனுமதிக்கும் உரிமத்தை அமெரிக்கா வழங்கியிருக்கிறது. ஈரான் தனது படைகள் கணக்கிடப்பட்ட நிர்வாகத்துடன் போரிடுவதாகவும் நீண்டகால போருக்கு தயாராக இருப்பதாகவும் கூறுகிறது. ஈரானிய கடற்படையின் 30 கப்பல்களை மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரை முடித்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று சீனா கோருகிறது. இத்தாலிய பிரதமர் மெலோனி ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போருக்கு நேரடி ஆதரவை வழங்க மறுக்கிறார். நாங்கள் போரில் இல்லை, நாங்கள் போருக்கு செல்ல விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது வரவிருக்கும் தாக்குதல்கள் மிகவும் தீவிரமானதாகவும் பரவலாகவும் இருக்கும் என்று ஈரான் கூறுகிறது. ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான எண்ணெய் மற்றும் எரிவாயு வழியை அனுமதிக்க ஈரானுடன் சீனா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஈரான் பலவீனமடைந்து கட்டுப்பாட்டை இழந்து வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது. 3 US MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2வது பெரிய வங்கியான எமிரேட்ஸ் NBD மார்ச் 31, 2026 வரை ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வளைகுடா கூட்டுறவு கூட்டமைப்பு முழுவதும் ATM மூலமாக பணத்தை திரும்ப பெறுதலுக்கும் மற்றும் கடன் அட்டைக்கும் கட்டணங்களை நீக்குவதாக அறிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.